ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். இன்னைக்கு நம்ம மத்தியானம் ஈவினிங் ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு ஜிஞ்சர் டீ அண்ட் ஒரு ஸ்நாக். இந்த ஸ்நாக் இட்லியால் பண்ணது. இட்லி நிறைய பேருக்கு அத்தனை விருப்பம் கிடையாது. பட் இந்த இட்லி இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி கொஞ்சம் தாளிச்சு கொட்டி போட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். இட்லியோட ரூபம் மாதிரினா அது வேறு மாதிரி டேஸ்ட் ஆகும். ரவுண்டாக இருக்கிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமாக. பட் அதை கட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் தாளிச்சு கொட்டி கொஞ்சம் பொடியெல்லாம் போட்டு பண்ணால் ஈவினிங் ஒரு டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா நீங்கள் அந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் பூண்டு அதெல்லாம் கூட தட்டி போட்டு கொடுக்கலாம். அதில் வேரியஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் இது பண்ணி மசாலாலாம் ஆட் பண்ணி பண்ணலாம். இந்த இஞ்சி டீக்கு தண்ணி அண்டு உங்களுக்கு சர்க்கரை எத்தனை வேணுமோ அத்தனை போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கிரேட்டட் ஜிஞ்சர், இந்த மாதிரி கிரேட் பண்ண ஜிஞ்சர் ஃபஸ்ட்டு அதை தண்ணியில் போட்டுட்டு தட்டி வச்ச ஏலக்காய், கிராம்பு, லவங்கம் அதுவும் போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். ஸோ அது கொதிச்சதுன்னா அதோட எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கும். ஸோ இந்த இஞ்சி நீங்கள் பால் விட்டப்புறம் போடக்கூடாது, திரிஞ்சு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணியிலேயே போட்டு கொஞ்சம் சீப்பின் ஆகணும், அதோட எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ அது ஒரு மாதிரி அந்த சிம்மரில் கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த சைடு இட்லிக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன்னா அதில் 1 ஸ்பூன் கடுகு. ஸோ கடுகு வெடித்தோடனே உளுத்தம்பருப்பு கொஞ்சம், அதே கிரேட்டட் ஜிஞ்சர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டீயோடுது மிளகா வத்தல், உளுத்தம்பருப்பு இது போகும் எங்களுக்கு. பட் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா உங்களோட இஷ்டப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடுகு வெடிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு 2 பெரட்டி இந்த கட் பண்ணி வச்ச இட்லி சும்மா ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் ஸ்க்ராம்பிள் பண்ணலாம், அதை என்ன வேணால் பண்ணலாம். இதையும் போட்டு இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. ஸோ உப்பு போட வேண்டாம், கொஞ்சோண்டு நான் மஞ்சப்பொடி போடுறேன். அதில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ தட் அது ஒரு மாதிரி டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரை ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி லோ ஃபயரில் வச்சு ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணிட்டுன்னா நல்லாயிருக்கும். இந்த நல்லெண்ணெயில் ஸோ அது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இதில் டீயை போட்டுக்கலாம். ஸோ டீக்கு ஒரு 1/4 ஸ்பூன், 2 கப் டீக்கு. உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா உங்களோட விருப்பப்படி இன்னும் ஜாஸ்தி போட்டுக்கலாம். பட் நான் அதை கொஞ்சம் தலைக்க வைக்கிறதுனால இது ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. இஞ்சி டீ ரொம்ப நல்லது. மான்சூன் டைம்லேயும் நல்லது, சம்மர்லேயும் நல்லது, வின்டர்லேயும் நல்லது. பிகாஸ் இஞ்சி சம்மரில் கொஞ்சம் இந்த ட்ரைனஸ் அண்ட் காஃப் இருக்கிறத இஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும். மான்சூனில் ஒரு கன்ஜஷன் அதெல்லாம் ஏற்படுறத நல்லாயிருக்கும். அது தவிர வின்டரில் சூதிங்காக இருக்கும், ஒரு வார்ம்த் கொடுத்துட்டு. ஸோ இஞ்சி, ஜிஞ்சர் ரொம்ப நல்ல பொருள். நீங்கள் வீட்டில் ஒரு சட்டியில் அது வளர்க்க முடியும்னா வளர்க்கலாம். இங்கே எங்களுக்கு சரியாக வரல. மஞ்சள் நிறையா வந்தது, மாங்காய் இஞ்சி வந்தது, ஆனால் இஞ்சி அவ்வளோ நல்லா வரல. ஸோ இது நல்லா கொதிக்கிறது. இப்போ பாலை விட்டுக்கலாம். சிம்மரில் வச்சு பாலை விட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அது கடையில் வாங்குகிற இந்த ரோட் சைடில் விற்கிற டீலாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ரோட் சைடில் அந்த கிளாஸ் டம்ளரில் கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப இங்கே பக்கத்தில் இந்த கார்னரில் தங்கராஜ் டீ ஸ்டால்னு இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய சர்க்கரை போட்டு ஒரு பாகு மாதிரி பண்ணியிருப்பான் அந்த டீயை.
இங்கே அவளுக்கு அப்படி தான் பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கும். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் நாங்கள் எல்லாம் கூட்டின்னு போவோங்க. அது கொதிக்கத்தே நல்ல வாசனை வருது. இஞ்சி, அந்த லவங்கம், பட்டை, கிராம்பு எல்லாமா. இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நான் இன்றைக்கி பருப்பு பொடி போட போகிறேன். மேலே வீட்டில் பொடித்த பருப்பு பொடி, அதை கொஞ்சம் தூவி கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஈவினிங் ஸ்நாக். இப்போ நான் வெராண்டாவில் உட்காந்து இதை சாப்பிட போகிறேன். பார்க்கலாம் இப்போ உங்களை வெராண்டாவில். இப்போ நான் இங்கே என்னோடய வெராண்டாவில் ரிலாக்ஸ்டாக டீயும் இந்த உப்புமா இட்லியும் சாப்பிட போகிறேன். நீங்கள்லாமும் இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக அட்லீஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் த டேயில் இருக்கணும். என்ன வேலை பண்ணாலும் சரி, என்ன ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, ஈவன் ஹோம் மேக்கர்ஸ், ஹோம் மேனேஜர்ஸ், அவளுக்கெல்லாம் வீட்டிலே தானே இருக்கா, என்ன ரெஸ்ட் வேணும்னு நினைக்கப்படாது. 24/7 அவளுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நிறைய வேலையும் இருக்கும். ஒரு நிமிஷமும் அடுத்த வாழ்க்கை என்ன வேணும், எது வேணும், வீட்டில் என்ன பண்ணோம் எல்லாம் பார்த்துக்கணும். ஸோ எல்லாருக்குமே பிறந்த குழந்தையிலேருந்து வயசான பாட்டி தாத்தா வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ரெஸ்ட் அவசியம். அண்ட் ரிலாக்ஸேஷன் அண்ட் ரெஸ்ட் வந்து நம்மளே தான் உருவாக்கிக்கணும், நம்மளே உண்டாக்கிக்கணும். நிறைய பேர் இந்த மாதிரி கேஷுவலாக நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். சில பேர் வந்து ரிலாக்ஸ் பண்ணணுன்ட்டு ஹோட்டலுக்கெல்லாம் போவான். சில பேர் ரொம்ப 5 ஸ்டார் ஹோட்டலுக்கும் போவாள். 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து இந்த டிம், சோபர், சட்டில் லைட்டில் கேண்டில் லைட்டெல்லாம் வச்சு ரிலாக்ஸ்டாக ஒரு ஸ்நாக்ஸு இதெல்லாம் சர்வ் பண்ணுவான். பட் அதெல்லாம் வந்து சில பேருக்கு பிடிக்கும். என்ன மாதிரி ஆளுகளுக்கு வந்து அது யாரோட மூஞ்சியுமே தெரியாதுக்கு, என்னவோ அப்படி என்ன இருக்குது தட்டிலன்னே தெரியாதுக்கு, என்னத்தை பார்க்குறதுன்னு தோணும். பட் அதையும் என்ஜாய் பண்ணலாம். என்ன என்ஜாய் பண்ணுறோமோ நம்ம மைண்டில் தான் இருக்குது. அண்டு எத்தனை உட்காந்து நீங்கள் இந்த மாதிரி டீ, ஸ்நாக்ஸ் எது சாப்பிட்டாலும் மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறேன், என்ன க்ளீன் பண்ண போகிறேன், எங்கே போகணும், என்ன பண்ணணும், ஆஃபீஸில் வந்து நம்ம மேனேஜர் என்ன பண்ண போகிற, டீம் என்ன பண்ண போகிறது எல்லாம் யோசிக்காதுக்கு வெறும் உங்களோட டேஸ்ட் ஆஃப் வாட் எவர் யூஆர் ஈட்டிங் ஆர் ட்ரிங்கிங் எடுத்துக்கணும். நாங்கள் ஸ்கூலில் வேலை பண்ணத ஸ்டாஃப் ரூமில் உட்காந்தா நாங்கள் லேடிஸ் எல்லாருமா நல்லா அரட்டை அடிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் திருப்பி வேலைக்கு போகிறது நமக்கு ரிஃப்ரெஷ்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆர்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் மறக்காதிக்கு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்க. கிளட்டர், டீக்ளட்டர், மினிமலிசம் எல்லாம் நிறைய பேசியாச்சு. பட் ஆர்ட் ஆஃப் ரிலாக்ஸிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் தி மைண்ட் அண்ட் பாடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.